அஜர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் இடையில் அரசு தலைவர்கள் அடிக்கடி போய் வந்தது குறைவு. ஆகவே ஈரானிய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த பாதையில் விமானிகளுக்கு சென்ற அனுபவம் இல்லை என பிரித்தானிய அரசியல் ஆய்வாளர் வேல் தர்மா தெரிவித்துள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், ஈரான் ஜனாதிபதி சென்ற உலங்கு வானூர்தியின் டிரான்ஸ்போண்டர் செயற்படுத்தவில்லை என துருக்கி சொல்கிறது. 3 உலங்கு வானூர்திகள் சென்றமையானது ரைசியின் பாதுகாப்பு கருதியாகும். இவர்கள் முன்கூட்டியே தீர்மானித்த பாதையூடாகத்தான் சென்றுள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேல் அந்த பாதையில் மூடுபனியை உருவாக்கியதா அல்லது அமெரிக்கா உருவாக்கியதா என்ற ஐயப்பாடுகள் நிலவுகின்றது என தெரிவித்துள்ளார். காசாவில் பொதுமக்களின் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இஸ்ரேல் எடுக்க வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ராஃபாவில் இடம்பெயர்ந்தோர் முகாம் மீதான இஸ்ரேலின் நேற்றைய தாக்குதலின் போது சுமார் 45 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவடைந்தன. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ். நன்றி.